யூடியூப் சேனலுக்கு ஒரே மாதத்தில் எப்படி 1000 சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வரலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப் ரிலேட்டடான யூடியூப் க்ரோத் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழில் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் விஷயம், யூடியூப்பில் ஒரு மாதம் என்ன, ஒரு வாரத்திலே உங்களால் 1000 சப்ஸ்கிரைபரை கொண்டு வர முடியும். ஒரு மாதத்தில் 10,000, 20,000, 50,000 சப்ஸ்கிரைபர்ஸு கூட கொண்டு வர முடியும். அதுக்கான சீக்ரெட் என்ன அப்படின்னா ஷார்ட்ஸ். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், என்னடா முந்திலாம் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி அதில் வந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர் அடிக்கிறது எவ்வளவு கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுக்கு கையில் சாக்லேட் வச்சுருக்க மாதிரி ஒரு சில்வர் ப்ளே பட்டன் வச்சுருக்காங்களே. ரியாலிட்டி ஷோவுடைய கிளிப்பிங்கை ஒருத்தவன் போடுறான், மற்றவங்களுடைய வீடியோவை பார்த்துட்டு ரியாக்ஷன் வீடியோன்னு போடுறான், இல்லை ஒரு சினிமா பாடல்களை ஒரு கட் பண்ணி வைக்கிறான், சினிமா சீன்ஸை வந்து கட் பண்ணி வைக்கிறான், ஒரு பொலிட்டிக்கல் லீடர் பேசுகிறத வந்து கட் பண்ணி வைக்கிறான். அந்த ஷார்ட்ஸ் போடுறதுக்காக அவனுக்கு 1,00,000 லைக்ஸ், அவனுக்கு வந்து ஒரே வாரத்தில் 5,000 சப்ஸ்கிரைபர்ஸ். இதெல்லாம் நியாயம்தானா? இப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதாவது ஒரு ரியல் கிரியேட்டருடைய நிலைமை என்ன ஆகும்? அல்லது நான் வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் க்ரியேட் பண்ண விரும்பலை, இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி நான் ஏன் போடணும்? இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குன்னா சொல்ல போகிறத வந்து தெளிவாக கேட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நான் முதல்ல இந்த கொரோனா காலகட்டத்துக்கு போனோம், சரிங்களா? இந்த கொரோனா காலகட்டத்தை அப்போ தான் இந்த டிக்டாக்னு ஒன்று வந்துச்சு. இந்த டிக்டாக்னு ஒரு ஆப் இருக்கு இல்லையா, அந்த ஆப் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. என்னன்னா ஹியூமன் மைண்ட் ஒரு கோல்டு ஃபிஷ் இருக்கு இல்லையா, அந்த கோல்டு ஃபிஷ்ஷுக்கு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் தான் அதோடைய அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்கும். நீங்கள் தொட்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும், திரும்பிகிட்டே இருக்கும். 3 செகண்ட்ஸ்க்கு மேலே ஒரு விஷயத்து மேலே அட்டென்ஷன் அதுக்கு இருக்கவே இருக்காது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து கோல்டு ஃபிஷ் மாதிரி நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஒரு 3 செகண்ட்ஸ், அதுக்கு மேலே நம்மளால் அட்டென்ஷனை கொடுக்க முடியாத மாதிரி ஆகி போச்சு. இந்த ஒரு விஷயத்தை டிக்டாக் வந்து கேட்ச் பண்ணுது. டிக்டாக் வந்து என்ன பண்ணுது, நீ 3 செகண்ட்ஸ்க்கு மேலே நீ பார்க்க மாட்டேல, இந்த 15 செகண்ட்ஸ்க்கு கண்டென்ட் பாரு, 30 செகண்ட்ஸ் கண்டென்ட் பாரு, ஒரு 60 செகண்ட்ஸ் கண்டென்ட் பண்ணு, அதுக்கு மேலே கண்டென்ட் இதில் வந்து கிடையாது. லைவ் இருக்குது, சரிங்களா? அது வந்து ரேராக கொடுத்துட்டு இருந்துச்சு. ஒரு கிரியேட்டர் ஒரு 10,000 ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணதுக்கப்புறமா லைவ் ஆன் பண்ணிவிட்டு இருந்துச்சு. அப்போது அந்த டிக்டாக்ன்றது எதோ எக்ஸ்போஸ் பண்ணுச்சுன்னா ஹியூமன் அட்டென்ஷன் ஸ்பேன் ஒரு கோல்டு ஃபிஷ் மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணுது. டிக்டாக்கை இந்தியாவில் பேன் பண்ணுறாங்க. பேன் பண்ணதுக்கப்புறமா யூடியூப் ஷார்ட்ஸ் வருது, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வருது. இப்போது ஒரு கம்பெனி, ஒரு எம்என்சி கம்பெனி வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா விடுவாங்களா? இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதில் பணம் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பிளாட்ஃபார்மில் ஷார்ட்ஸை கொண்டு வராங்க, ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்ஸை கொண்டு வராங்க, இன்ஸ்டாகிராமும் யூடியூபும். இப்போது இதில் ஒரு கண்டென்ட்டை வந்து அவங்க க்ரியேட் பண்ணணும்னா க்ரியேட்டர்ஸுக்கு அவங்க என்ன கொடுக்கணும்? அட்டென்ஷன் கொடுக்கணும், லைக்ஸ் கொடுக்கணும், சப்ஸ்கிரைபர் கொடுக்கணும், ஷேர்ஸ் கொடுக்கணும், கமெண்ட்ஸ் கொடுக்கணும். இது எல்லாத்தையுமே தாராளமாக வழங்குறாங்க. இன்ன வரைக்குமே அதை வந்து வழங்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுடைய சேனலுக்கு ஒரு வாரத்திலே 1000, 2000, 10,000, 20,000 உங்களால் கொண்டு வர முடியும். எப்படின்னா ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது மூலிமா. இப்போது இந்த ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது மூலிமா கொண்டு வரலாம்ன்றதை சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன், இந்த அட்டென்ஷன் ஸ்பேன் குறைவாக உள்ள மக்கள் தான் இந்த மாதிரி கண்டென்ட்டெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அப்போது நீங்கள் ஒரு சமயம் லாங் ஃபார்ம் கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களுடைய வீடியோ வந்து போரிங்காக அமையும். கரெக்டாக இல்லையா? அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து சொல்கிறேன், என்னுடைய லைஃப்லேருந்து நான் உங்களுக்கு விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு க்ரியேட்டராக இருக்கேன், எல்லாருமே காமெடி வீடியோஸ் போடுறாங்க அப்படின்றதுக்காக என்னுடைய லட்சியத்தை நான் மாற்றிக்க முடியாது. பாருங்கள், நான் வந்து ஒரு ட்ரம்ஸ் பிளேயராக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே காமெடி வீடியோஸ் தான் போட்டால் பார்க்குறாங்க அப்படின்றதுனால நான் வந்து ட்ரம்ஸ் வாசிக்காமல் நான் காமெடி வீடியோஸ் பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? பாருங்கள், என்னுடைய ட்ரம்ஸ்
என்னுடைய பேஷனாக இருந்தது அப்படின்னா நான் அதை ப்ளே பண்ணுறேன்னா என்னுடைய பேஷனோட ரிலேட் பண்ணுறவங்க நிறையா பேர் என்னுடைய கம்யூனிட்டியை ஜாயின் பண்ணுவாங்க. யூடியூப்ன்றது நான் வீடியோ போடுறேன் எனக்கு வந்து காசு வருது அப்படின்ற பிளேஸாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதை ஒரு கம்யூனிட்டியை நம்ம உருவாக்கணும், லைக் மைண்டட் பீப்புளாக உருவாக்கணும். சரிங்களா? அது மூலியமாக தான் நம்ம க்ரோ ஆகணும். சும்மா பணம்ன்றது வந்து ஒரு சைடு எஃபெக்டாகவோ ஒரு செகண்டரி பெனிஃபிட்டாகவோ தான் அங்கே கிடைக்குது. ஸோ நான் லாங் ஃபார்ம் கண்டென்ட் போடணும்னு விருப்பப்படுறேன்னா நான் அதை தான் க்ரியேட் பண்ணணும். நான் ஷார்ட் ஃபார்ம் எல்லாருமே வந்து 3 செகண்டுக்கு தான் பார்க்குறாங்க, அதுக்காக கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போடுவோம் அப்படின்னு நினச்சி போட்டேன்னா நாங்கள் தோற்றுருவேன். பாருங்கள், உங்ககிட்ட வந்து ஒரு ஆள் பிஸ்னஸ் பண்ணணும், உங்ககிட்ட ஒரு ஆள் பிஸ்னஸ் கேட்க வராருன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க, ஒரு கோச்சாக இருக்கீங்க. இப்போ உங்களுடைய ஷார்ட் ஃபார்ம் 3 செகண்ட் வீடியோவை பார்த்துட்டு ஒரு 10 செகண்ட் வீடியோ பார்த்துட்டு ஒரு ஆள் உங்கள்கிட்ட வந்து கன்சல்ட்டிங் வந்தார்னா உங்களை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? உங்களுடைய நேச்சர், நீங்கள் எப்படி யாருக்கு பிஸ்னஸ் பண்ணுவீங்க, யார் கூட வந்து உங்களுடைய ஃபேமிலி லைஃப் தெரியுமா, உங்களுடைய ஒர்க்கிங் டைப் என்னன்றது தெரியுமா? எதுவுமே அவருக்கு தெரியாது. அப்படியே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு லாங் ஃபார்ம் கண்டென்ட், லாங் ஃபார்மில் நீங்கள் உங்களை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அந்த வாய்ப்புன்றது இருக்குது. ஸோ கொஞ்சம் சீரியஸாக இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் உங்களுக்கு வந்து எதில் கிடைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாங் ஃபார்ம் கண்டென்ட்டில் தான் கிடைப்பாங்க. பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு புக் எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய புக்கை படிச்சுட்டு அவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு சீரியஸ் ரீடராக இருப்பாங்க பாருங்கள். ஒரு டெக்ஸ்ட்டை படிக்கிறவங்களுக்கும் ஒரு பிளாக் ரீட் பண்ணுறவங்களும் ஒரு புக்கு ரீட் பண்ணுறவங்களும் ரொம்ப சீரியஸான ரீடராக இருப்பாங்க. அவங்க உங்ககிட்ட பணம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆடியன்ஸ், அதாவது 1000 சப்ஸ்கிரைபர் வருது, 10,000 சப்ஸ்கிரைபர் வருது, அல்லது 20,000 சப்ஸ்கிரைபர் வருது, 20,000 ஆடு முக்கியமாக இல்லை 10 சிங்கம் முக்கியமாக? யார் உங்களுடைய கண்டென்ட்டை வந்து ரொம்ப நேரம் வாட்ச் பண்ணுறாங்களோ அதுதானே உங்களுக்கு முக்கியம். உங்களுடைய கம்யூனிட்டியை க்ரோ பண்ணுறது தானே ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்மாக சப்ஸ்கிரைபர்ஸ் வருது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிட்டென்ஷன் எடிட்டிங்னு ஒன்று பண்ணுறாங்க. ரிட்டென்ஷன் எடிட்டிங்னா அந்த 15 செகண்டும் மனுஷனால் நிம்மதியாக பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டெக்ஸ்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க. மேலே ஒரு டெக்ஸ்ட்டு, கீழே ஒரு டெக்ஸ்ட்டு, அங்கே ஒரு டெக்ஸ்ட்டு, இங்கே ஒரு டெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டே அவங்க போட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு செகண்டுக்குள்ளே அடுத்ததை போட்டால் அவங்க அப்படியே அந்த கவனம் வந்து அங்கேயே இருக்கும், அதுக்காக போடுறாங்க. இது எல்லாருமே போடுறாங்க. எல்லாருமே 1 லட்சம் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர், ஆளாளுக்கு ஒரு ப்ளே பட்டன் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அப்போ பாருங்கள் அந்த குவாலிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு குவான்டிட்டி முக்கியமாக குவாலிட்டி முக்கியமாக அப்படின்றத நீங்களே பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வருதா, அதாவது கண்டென்ட் போடுறேன்றாங்க. கண்டென்ட்றது உங்களுடைய மனசு என்ன சொல்லுது, இதை நம்ம ஷேர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அதுதான் கண்டென்ட். அவங்க ஒன்று போட்டுட்டாங்க, அதே மாதிரி நம்ம டெக்ஸ்ட் எஃபெக்ட் போட்டு அதே மாதிரி நம்ம வந்து அனிமேஷன்ஸ்லாம் பண்ணி நம்ம வந்து கண்டென்ட் போடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது லாங் ஸ்டாண்டிங்காக பாருங்கள். நீங்கள் 1000 பேர் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா 1000ல் அப்படியே நீங்கள் மறைஞ்சிருவீங்க, அந்த கூட்டத்தோடு கலந்துருவீங்க. ஆனால் நீங்கள் ஒரு தனித்துவமாக கண்டென்ட் போடுறீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக ஒரு பேக்ரவுண்ட் செட்டப் பண்ணிட்டு ஒரு மைக் வச்சுட்டு உங்கள்கிட்ட நான் ஹார்ட் டு ஹார்ட் பேசுகிறேன். யாரோ ஒரு ஆள் அவங்க வந்து யூடியூப்பில் அவங்களுடைய பிஸ்னஸை ஸ்ட்ராங் பண்ணணும், அவங்களோட கம்யூனிட்டியை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் வந்து ஷார்ட்ஸ் நிறைய பேர் க்ரியேட் பண்ணுறாங்க, நானும் க்ரியேட் பண்ணுறேன், நிறைய பேர் அனிமேஷன்ஸ்லாம் போடுறாங்க, நானும் அனிமேஷன்ஸ் போடுறேன், அதாவது நான் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. அதாவது முற்றிலுமாக நீங்கள் தவிர்த்துருங்கன்னு நான் சொல்லலை. உங்களுடைய வீடியோவிலேருந்து சில ஒரு நல்ல கோட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கோட்ஸை கூட நீங்கள் ஷார்ட் ஃபார்மாக போடலாம். ஆனால் அது மட்டுமே ஸ்ட்ராட்டஜியாக ஒரு 90% நீங்கள் இந்த வேலையை பண்ணிவிட்டு 10% அந்த வேலையை பண்ணிங்கன்னா ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 90% ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டு ஒன்றும் இல்லைங்க 2வது கல்யாணம் பண்ண நடிகைகள் யார் யார் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஹூக் வந்துடுதா, யார் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மக்கள் யோசிப்பாங்களா? அடுத்து அந்த 5 பேரையும் சொல்கிறாங்க. 5 பேரையும் சொல்லும் போது ரிட்டென்ஷன் டைம் வந்துடுதா?
யார் யாரை பார்க்குறாங்க, அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்குறாங்க. கடைசியில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறவங்க வந்து லாங் ஸ்டாண்டிங்காக இருக்க மாட்டாங்க, நீர்த்து போயிடுவாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவங்களுடைய வீடியோஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க. நம்மளும் 1,00,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம் அப்படின்னு வேணால் நம்ம வச்சுக்கலாம். அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, லாங் ஃபார்ம் கண்டென்ட் போடுறாங்க, போட்டோன்னா அதில் வியூஸ் போகலையா, சப்ஸ்கிரைபர் போகலையா, படபடப்பாக வந்துடுது. என்ன பண்ணுறாங்க, ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, 1,00,000 சப்ஸ்கிரைபர் அட்டன் பண்ணுறாங்க, ப்ளே பட்டனை வாங்கிடுறாங்க. ஆனால் ஃப்யூச்சரில் அவங்களுடைய வீடியோஸை எப்படி பார்ப்பாங்க நீங்கள் பாருங்கள். ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோவுக்கு பார்த்துட்டே இருப்பாங்களா, ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்களா? ஆனால் ஒரு வீடியோன்னா ஒரு ஸ்டெடினஸ் இருக்கும். ஒரு சமையல் வீடியோ எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமையல் வீடியோவில் நிறைய பக்குவங்கள் இருக்கு இல்லையா, அந்த பக்குவங்கள்லாம் ஒரு 4 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்கு உள்ளே தானே சொல்ல முடியும். ஒரு 30 செகண்ட்ஸில் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? ஸோ இது வந்து ரைட் ஸ்ட்ராட்டஜி வந்து கிடையாது. நம்ம யூடியூப்பில் நம்மளுடைய ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் என்னென்னா 1000 சப்ஸ்கிரைபர். அந்த 1000 சப்ஸ்கிரைபரும் லாயல் ஃபேன்ஸாக இருக்கணும். நம்ம வந்து கூட்டத்தில் ஆள் பிடிக்கிற மாதிரி நம்ம வந்து பிடிச்சிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு உங்களுக்கு மாற்று கருத்து கூட இருக்கலாம். அந்த கமெண்ட்டையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலைனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.